நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது 4 வகையான குதிரைவாலி ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். இது எல்லாமே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சரி டின்னருக்கும் சரி ரொம்ப பர்ஃபெக்டானது. வெயிட் லாஸ் அப்படின்னு நீங்கள் போகும்போது இது மாதிரி ட்ரை பண்ணலாம். முதல்ல வந்து எப்படி வந்து நம்ம பணியாரம் பண்ணலாம், மினி ஊத்தப்பம், தோசை இதெல்லாம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு குதிரைவாலி 1 கப் நம்ம எடுத்துக்கிறோம். பாசி பருப்பு நான் 1/3 கப் எடுத்திருக்கேன், அதாவது 80 கிராம். உளுந்து 1/4 கப். நல்லா கழுவிக்கலாம். இதுக்கப்புறமா ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 5 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம தண்ணியை வடிச்சிடணும். தண்ணியை வடிச்சிட்டு எப்பவும் போலவே எப்படின்னா இட்லிக்கு நம்ம வந்து எப்படி ரெடி பண்ணுவோம் அதே மாதிரி ஒரு கிரைண்டர்லேயோ இல்லை மிக்சிலேயோ போட்டு நல்ல ஒரு ஃபைன் ஃப்ளஃபியான பேட்டராக நம்ம அரைச்சிக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம புளிக்க விட போகிறோம், அதாவது ஃபெர்மெண்டேஷனுக்கு வந்து நம்ம விட போகிறோம். முதல்ல நம்ம அரைச்சிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம மிக்சியில் வந்து ரொம்ப குறைவாக பண்ணும்போது மிக்சியில் ஈஸியாக அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம அரைச்ச மாவு இப்படி தான் இருக்கணும். ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி நம்ம ஊற்றிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 4-5 நாளைக்கு இந்த மாவெல்லாம் கெட்டு போகாது. இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நான் பேக்கிங் சோடாவும் ஈஸ்ட் அது எதுவுமே வந்து நான் யூஸ் பண்ணலை. ரொம்ப சிம்பிளாக தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். இப்போ மூடி நம்ம ஃபெர்மெண்டேஷன் விட்டாவே போதும். வெயில் காலம்னா ஈஸியாக வந்து ஃபெர்மெண்டேஷன் ஆகிடும். குளிர்காலம் அப்படிங்கிறதுக்கு அப்போ வந்து உங்களுக்கு லேட் ஆகும், கொஞ்சம் அந்த புளிக்கிற ப்ராசஸ் வந்து லேட் ஆகும். இப்போ நமக்கு அந்த மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம தோசைக்கு தேவையான தண்ணியை ஊற்றிட்டு மாவை ரெடி பண்ணிக்கலாம். இது பாருங்கள், நான் தோசை மாவுக்கு நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் மட்டும்தான் தண்ணி ஊற்றிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா பணியாரமும் வரும், தோசையும் வரும், ஊத்தப்பம் எல்லாமே பர்ஃபெக்டாக வரும் இந்த மாவுலேயே. இதுலேயே நீங்கள் இட்லி ஊற்றுறேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்க அரைச்சிக்கோங்க. ஸோ பாருங்கள், நமக்கு ரொம்ப பர்ஃபெக்டான குதிரைவாலி பாசிப்பருப்பு தோசை ரெடி ஆகிடுச்சு. சட்னி சாம்பாரோடு எடுத்துக்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னொன்று எப்படி ஊற்றுறதுன்னு நான் உங்களுக்கு திரும்பவுமே நான் ஊற்றி காட்டுறேன். எவ்வளோ பபிள்ஸ் வருது பாருங்கள். இது வந்து ரோஸ்ட்டாகவும் நீங்கள் ஊற்றலாம். இதே மாதிரி நம்ம இதுக்கு மேலே 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலோ நெய்யோ போட்டுக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டால் ஃப்ளேவருக்கு எக்ஸ்ட்ரா ஆனியன் தோசை கூட ஊற்றலாம். இல்லை அப்படின்னா மசாலா நிறையா கேரட் இது மாதிரி வந்து ஜினி தோசை மாதிரி கூட பண்ணலாம். ஸோ அதுவும் மசாலா தோசையும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நமக்கு இப்போ தோசை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பணியாரமெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி அதே மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இந்த பணியாரம் நீங்கள் வந்து அயன் பணியாரம் தவா இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் நான்ஸ்டிக் எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் மட்டும்தான், ஒரே 1 டேபிள் ஸ்பூன் தான் எல்லா குழிகளுக்கும் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாவை நான் ஊற்றுறேன். எக்ஸ்ட்ரா 1 டீஸ்பூன் ஆயிலை மட்டும் ட்ரிசில் பண்ணுறேன். அதுவும் நான் தூவி விடுற மாதிரி அந்த ஆயிலை நான் தூவி விடுறேன். மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ஒரு சைடு வெந்துடும், நல்லா கிறிஸ்பியாக. ஸோ நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் நிறைய எண்ணெய் ஊற்றுறீங்க. ஆனால் பணியாரத்துக்கு அவ்வளோலாம் தேவையில்லை. 1 டீஸ்பூன் தான் தேவைப்படும், இல்லைன்னா 2 டீஸ்பூன் அவ்வளோதான். ஸோ நமக்கு அந்த குதிரைவாலி பணியாரம் ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா நம்ம மிளகாய் சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார் எதோடு வேணாலும் எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறமா வந்து மினி ஊத்தப்பம் ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதே மாதிரியே ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பி போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துடலாம். இப்படி சின்ன சின்ன மினி ஊத்தப்பம் ஊற்றிட்டு நீங்கள் இட்லி பொடி போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லலாம். ரொம்ப பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நான் இதில் வந்து இட்லி ரைஸ் எல்லாம் எதுவும் கலக்கலை. ஸோ வெயிட் லாஸ்ன்னு போகும்போது நம்ம ரைஸ் இல்லாமல் பண்ணும்போது நீங்கள் இது மாதிரி எடுத்துக்கலாம், மில்லட் எல்லாம் எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது கூட. ஸோ இதுக்கப்புறம் ரோஸ்ட் வந்து எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் நான்ஸ்டிக் பேனில் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசி கூட நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை அவல் போட்டுக்கலாம். ஸோ நமக்கு பர்ஃபெக்டான ரோஸ்ட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சு.
இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குதிரைவாலிலேயே பருப்பு சாதம் கொங்கு நாடு கிராமத்தில் பண்ணுறது. இதுக்கு 1.5 கப் குதிரைவாலி எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ குதிரைவாலி, வரகு, சாமை இதெல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். சாமையும் வரகும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் வந்து கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கும், இது ப்ரௌனாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம துவரம்பருப்பு எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம 2-3 தடவை நல்லா கழுவிக்கலாம். ஸோ கழுவுனதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு 5 நிமிஷம் இல்லைனா 10 நிமிஷம், நீங்கள் அரை மணி நேரம் கூட ஊற வச்சுக்கலாம். டைம் இல்லைன்னா 5 நிமிஷம் போதும். இப்போது ஒரு ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு கடுகு போட்டுக்கலாம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் பருப்பு சாதத்துலேயே பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டுக்கலாம். மசாலா மாதிரி இருக்கும், கொங்கு நாடு கிராமத்தில் பண்ணுவாங்க. பட் ஒரு சில டைமில் மசாலா எல்லாம் இப்படியும் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து நான் பெருங்காயம் போட்டிருக்கேன், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வரமிளகாய், வெங்காயம், அதுக்கப்புறம் பூண்டு. நீங்கள் வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இஞ்சி நான் போட்டிருக்கேன், இஞ்சியை கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நல்லா அந்த சாஃப்டாக வரைக்கும் வதக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா 1 கப் கூட போடலாம். இப்போ வந்து நான் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டுட்டு அந்த வெங்காயம் சாஃப்டாக வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். இன்னும் 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்குள்ளேயே வெங்காயம் நல்லா வதங்கிடும். ப்ரௌன் ஆகணும்னு நல்லா அவசியம் இல்லை, சாஃப்ட் ஆனால் போதும். இதுக்கப்புறம் தக்காளி. ஸோ நல்லா ஃபைனாக சாப் பண்ணதை நீங்கள் போட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். ஸோ நம்ம இதை ப்ரெஷர் குக்கரில் தான் வைக்க போகிறோம், அதனால் நீங்கள் முக்கால்வாசி வெந்திருந்தால் கூட எல்லாமே நல்லா வெந்துடும். இப்போது இதுக்கு தேவையான மஞ்சள் தூள், மிளகாய் தூள்லாம் போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் கொத்தமல்லி தூள், கரம் மசாலா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் மசாலா தான் சாப்பிடுவேன் அப்படிங்கும்போது அதை கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம், தப்பில்லை. ஸோ இந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா வதங்கணும். இது பார்த்திங்கன்னா 2லேருந்து 3 விசிலுக்குள்ளே ரெடி ஆகிடும். இப்போது நம்ம இந்த ஊற வச்ச பருப்பும் குதிரைவாலி இதை நம்ம போட்டுக்க போகிறோம். போட்டுட்டு முதல்ல தக்காளி, வெங்காயம் அந்த மசாலாவோடு சேர்த்து முதல்ல நம்ம மிக்ஸ் பண்ணணும். ரோஸ்ட் பண்ணுற மாதிரி நம்ம எப்படி பிரியாணிக்கு பண்ணுவோம் அதே மாதிரி பண்ணலாம். ஸோ ஒன் பார்ட்டில் பண்ணும்போது இது மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா டேஸ்ட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தண்ணி கொதித்து அதில் போடுறத விட இதுலேயே ஒரு 2-3 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த எல்லா ஃப்ளேவரும் அந்த குதிரைவாலிக்குள்ளேயும் அந்த பருப்புக்குள்ளேயும் நல்லா இறங்கிடும். இப்போ 4 கப் தண்ணி ஊற்றலாம். ஏன்னா பருப்பு வேகணும், அதுவும் இல்லாமல் குதிரைவாலியும் வேகணும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா உப்புமாவுக்கு 1க்கு 1.5 ஊற்றுவோம். இது பருப்பு போட்டிருக்கிறதுனால நம்ம 4 கப் ஊற்றுறோம். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தேவையான அளவு என்ன பண்ணலான்னா உப்பு போட்டுக்கலாம். இதுலேயே உங்களுக்கு வெஜிடபிள் நான் ஆட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு போடலாம். எனக்கு உப்பு தேவைப்பட்டது, அதனால் நான் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இது வந்து ஆயில் ஊற்றுறதுக்கு பொதுவாக நீங்கள் நெய்யில் கூட பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டைல் கிச்சடின்னு கூட சொல்லலாம். குதிரைவாலி கிச்சடி, பருப்பு சாதம். ஸோ நார்த் இந்தியாவில் கிச்சடின்னு சொல்லுவாங்க, நம்ம பருப்பு சாதம்ங்கிறோம். இது கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம மூடி ஒரு 3லேருந்து 4 விசில் விடலாம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த பருப்பு வந்து நல்லா வேகும். இல்லைன்னா நீங்கள் முன்னாடியே ஒரு விசில் பருப்பு போட்டு எடுத்துருங்க, அதுக்கப்புறம் நீங்கள் குதிரைவாலியை போடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 டேஸ்டான பர்ஃபெக்டான குதிரைவாலி பருப்பு சாதம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது சட்னியோடு சாப்பிட்லாம், ஊறுகாயோடு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அப்பளத்தை பிடிச்சி போட்டு கூட நம்ம சாப்பிட்லாம். ஸோ டெஃபினட்டாக இது சாப்பிட்டீங்க அப்படின்னா வெயிட்லெஸ் நல்லா ஆகும், பசியும் எடுக்காது ரொம்ப நேரத்துக்கு. ஸோ இதையும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் குதிரைவாலி வெண்பொங்கல், அதுக்கு குதிரைவாலி எடுத்துக்கலாம், ஒரு 2 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு டைம் இருந்தால் இப்படி மாதிரி வறுத்து பண்ணுங்கள், டைம் இல்லைன்னா டைரெக்டாக அப்படியே போட்டுக்கலாம். இதை 2-3 தடவை கழுவிக்கலாம், கழுவுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு 1/2 கப் இல்லைனா 1/4 கப் பாசி பருப்பு எடுத்துகிட்டு அதையும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 3 கப் தண்ணி ஊற்றிட்டு நம்ம வேக வைக்கணும். கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம், ஏன்னா பொங்கல் அப்படிங்கிறதுனால நெய்யோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் அது வேகலை 3 கப் ஊற்றினா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து இந்த குதிரைவாலிக்காக ஒரு 3 கப் ஊற்றிருக்கேன், கொஞ்சம் நெய் போட்டிருக்கேன் நான்.
அதோடு சேர்த்து நல்லா வேகுது. மூடி வச்சு அப்பப்போ நம்ம எடுத்து பார்க்கணும் இது வெந்துருச்சான்னு சொல்லிவிட்டு. உங்களுக்கு அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கொதிக்கிற தண்ணி பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. இப்போ நான் உப்பு போடுறேன். ஸோ வேக வேக உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா இந்த கொதிக்கிற தண்ணியை ஊற்றிட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். சீசனிங்க்கு பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் முந்திரி இதை போட்டுட்டு நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி அதில் போட போகிறோம். இதே பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரெஷர் குக்கர்லேயும் வைக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஜீரகம், மிளகை வந்து நான் பொடிச்சு போட்டிருக்கேன். ஸோ அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி. ஸோ பச்சை மிளகாய் 1, 2, 3 கூட நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா காரப்பொங்கல் வேணும்னா இதுலேயே மஞ்சள்தூள் போட்டும் போடுறாங்க ஒரு சிலர். அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சீசனிங் பண்ணதெல்லாம் இதில் போட்டலாம், தாளிச்சதெல்லாம். மேலே பெப்பர் பவுடர் போடுறேன். போட்டுட்டு பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான குதிரைவாலி பொங்கல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. சட்னியோடு நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நெய் தேவைப்பட்டால் நீங்கள் ஊற்றிக்கலாம். இதுக்கப்புறம் கீரை பருப்பு சாதம் எப்படி பண்ணலான்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி குதிரைவாலி எடுத்துக்கலாம். 2 தடவை நல்லா கழுவிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். போதும் 10 நிமிஷம் ஊறினாவே. இதுக்கப்புறம் நான் இதுவும் ஓப்பனில் தான் பண்ண போகிறேன். 3 கப் தண்ணி ஊற்ற போகிறேன். நீங்கள் ப்ரெஷர் குக்கர் பண்ணலாம், 2 கப் ஊற்றினா போதும். ஸோ இப்போ நான் 1/2 கப் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். நல்லா கழுவிக்கலாம். நீங்கள் துவரம் பருப்பு தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. பாசி பருப்பு எடுக்கலாம், மசூர் தால் எடுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் துவரம் பருப்பை நல்லா கழுவிட்டு இதில் போட்டுறேன். அதுக்கப்புறம் நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டுட்டு சின்ன வெங்காயத்தை போட்டுட்டு கொஞ்சம் ஜீரகத்தை போட்டுட்டு நல்லா வேக வைக்கணும். ஸோ இது பார்த்திங்கன்னா இது ஒரு யூனிக்கான மெத்தட். இதுலேயே வந்து பூண்டும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா தண்ணி வேணுனாலும் நம்ம ஊற்றி வேக வைக்கலாம். இப்போது நம்ம அந்த ஊற வச்ச குதிரைவாலியை நம்ம இதில் போட்டுடலாம். அதாவது 3/4 துவரம்பருப்பு வெந்ததுக்கப்புறம் நீங்கள் போட்டிங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா குதிரைவாலி சீக்கிரமாக வெந்துடும். அதனால் நீங்கள் துவரம்பருப்பு வெந்ததுக்கப்புறம் போடுறது ரொம்ப நல்லது கூட. இப்போது இதில் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நல்ல சின்ன பாலக்கீரையை கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் சாஃப்டாக வரைக்கும் வதக்கினா போதும். இது சிறுகீரையிலையும் பண்ணலாம், அரைக்கீரையும் பண்ணலாம், முருங்கைக்கீரையில் பண்ணலாம். இப்போ நம்ம இதில் போட்டுடலாம் வதக்கி. பாலக்கீரையில் பார்த்திங்கன்னா ஃபோலிக்லேருந்து ஆரம்பித்து நிறைய சத்துக்கள் இருக்குது. நம்ம இப்படி பருப்பு சாதம் பண்ணும்போது நம்ம இப்படியும் பண்ணலாம். கீரையும் இதில் சேர்ந்துடும். குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது கூட. சீசனிங்காக நல்லெண்ணெய் நான் ஊற்றுறேன். கடுகு. ஸோ கடுகுக்கு அப்புறம் நான் வரமிளகாய் போடுறேன். ஒரு 3 வரமிளகாய் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம், பெருங்காயம். இந்த பருப்பு சாதம்லாம் பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு ரைஸு சாப்பிடாத பெரியவங்களுக்கு வந்து இது நல்லா கொடுக்கலாம். ஸோ அவங்க வந்து நல்லா சாப்பிடுவாங்க. அரிசி வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ஆல்டர்னேட்டிவ்னு சொல்லலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம உப்பு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப பர்ஃபெக்டான பருப்பு சாதம் ரெடி. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.